இந்தியா ஒரு அடிமை நாடு. இவர்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த மேலை நாடுகளின் எண்ணத்தில் இடியாய் இறங்கியவர் இந்தியாவின் முதல் அறிவியலுக்கான நோபல் பரிசை வென்றவர். சிறு வயதில் பாடப்புத்தகத்தை விட ஒளி எப்படிதான் பயணிக்கிறது என்ற கேள்வியிலேயே வாழ்ந்து அதையே தனது வாழ்க்கையாக்கிக் கொண்டவர்தான் சர் சி வி ராமன். பணக்கார குடும்பம் இல்லை, வெளிநாட்டு படிப்பில்லை, ஒரு பழைய ஆய்வகம், கொஞ்சம் சாதனங்கள், அதைவிட அதிகமான ஆர்வம். அறிவியல் உலகை வெல்ல ராமனுக்கு இதுவே போதுமானதாக இருந்தது. ஒரு நாள் கரையோரத்தில் நின்று கடலை பார்த்தார். கடல் ஏன் நீளமாக இருக்கிறது? அந்த ஒற்றை கேள்விதான் உலக ஒளியியல் துறையையே புரட்டி போட்ட ராமன் விளைவை உருவாக்கியது. சாதாரண ஒளியில் இருக்கும் சிறு அதிர்வுகள் கூட திரவத்தை கடக்கும் என்பதை அவர் நிரூபித்தார். 1930 நோபல் பரிசை கைப்பற்றி உலகை நிமிர்ந்து பார்க்க செய்தார். உங்களிடம் உள்ள பெரிய சக்தி பணமோ புகழோ அல்லது வேறெதுவோ அல்ல, அது உங்கள் ஆர்வத்துடன் கூடிய கடின உழைப்பு. அதை துரத்தினால் உலகமே உங்களை கொண்டாடும்.